அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அண்ணா திமுகவில் கூட்டணி இல்லை அப்படின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி பலவீனம் ஏற்பட்டு விட்டது. உங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறொரு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பங்கு கேட்போம், ஆட்சியில பங்கு கேட்போங்கிறாரு. செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று. ஆக கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. திரு திருமாவளவன் குறிப்பிடார், கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பார்த்தாலும் 95% கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இல்ல, நிறைவேற்றல, இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றல அவர் எதிர்குரல் வைக்கிறார். ஆக கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும். வெற்றி கூட்டணி 210 இடங்களிலே அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும்.